கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்தில் உள்ளதான ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லோத்து என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது: நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறதான அக்கிரமத்தை அவர் கண்டு கேட்டு அந்த இடத்துல நீதிமானா இருக்கிறதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவனுடைய நாட்கள் எப்படியா இருந்ததுன்னு சொன்னால், ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைக்கிறார். உன் ஜாதி ஜனத்தை இனத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு அழைக்கிறார். ஆனால் கூட லோத்துவும் சாராவும் கூட வராங்க. வரும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை அதிசயத்தை லோத்து கண்ணார காண்கிறார். கடைசியில் 2 பேருக்கும் நல்ல ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர்றார். பூமி தாங்கக்கூடாத அளவு ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆபிரகாமும் பெறுகிறார், லோத்துவும் பெறுகிறாங்க. அப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் இங்கே இருந்தால் நம்மளுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளாக வாக்குவாதம் வருது, அதனால ஒன்று நான் வெளியே போகிறேன், இல்லைன்னா நீ எங்காவது வெளியே போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது லோத் என்ன பண்ணுறார், தன் கண்களை ஏறிட்டு பார்த்து எங்கே பச்சை பசேல்னு இருக்கோ, எங்கே ஆசீர்வாதமாக இருக்கோ, சரி நானே அங்கே போகிறேன்னு சொல்லி சோதோம் கொமோரா பட்டணத்தை அவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். ஆனால் அப்படி இருந்து வாழ்ந்து வருகிற நாட்களில் 2 குமாரத்திகள் இருக்காங்க லோத்துக்கு. எல்லா காரியமே ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துகிறார். அப்போ சில நாள் சென்ற பிற்பாடு ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேளையில் ஒரு மரத்தடியில் வந்து அமர்ந்திருக்கும்போது 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வராங்க. அப்போ அங்கே வரும் பொழுது அவர் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடறாரு, இவங்க தேவனுடைய மனுஷன் சொல்லிட்டு உடனே உங்கள் பாதங்களை கழுவுங்கன்னு சொல்லி எல்லா காரியங்களும் கரங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை அந்த மனுஷனுக்கு செய்துட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு போய் உணவை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் போய் சாராள இடத்துல சொல்லி அவங்க சாப்பிடுவதற்கான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு சாராளை ஆசீர்வதித்துட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிட்டு அவங்க சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது அவங்க கூடவே ஆபிரகாம் போய் அவங்க வழி விட்டு அனுப்பினார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 18:17 அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறதான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சோதோம் கொமோராவின் பாவங்கள் தேவ சமூகத்தில் அந்த கூக்குரலின் சத்தம் எட்டினதுனால அவங்கள அழிக்கும்படியாய் தேவன் நினைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஐயோ லோத் அங்கே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்பார். ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்கள் அழிப்பீங்களா? 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீங்களா? 40, 30, 20, 10ன்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றா கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், 50 நீதிமான் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை, 40 நீதிமான் இருந்தாலும் அங்கே அழிக்க மாட்டேன், 30, 20, 10 நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறார். ஏன் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் அப்படி கேட்டாருன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் லோத்தும் கூட இருந்து பார்த்த மனுஷன். ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போய் ஒரு ஆத்துமாக்காவது அவன் சுவிசேஷத்தை சொல்லி இருப்பான்னு சொல்லி ஆபிரகாம் தனக்குள்ளே விசுவாசித்திருந்தார். அங்கே போய் 50 நீதிமான ஆதாயப்படுத்தி இருப்பான், 40, 30, 20, 10 பேருக்காவது அவன் சுவிசேஷம் சொல்லியிருப்பான்னு சொல்லி ஆபிரகாம் நம்பினார். ஆனால் லோத்து ஒரு ஆத்துமா கூட அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லவே கிடையாது. ஆபிரகாம் நினைத்த பிரகாரமாக லோத்து இல்லை. ஆனால் அங்கே நீதிமானாக இருந்தான்னு சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் மாத்திரம் பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்து அவன் குடும்பத்தார் அனைவரோடு கூட இருந்தால் மாத்திரம் பத்தாது, அவன் ஒருத்தருக்காவது அங்கே சுவிசேஷம் சொல்லியிருந்தான்னு சொல்லியிருந்தான் கர்த்தர் நிச்சயமாகவே மனம் இறங்கி அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு விதித்ததான அந்த அழிவை கூட ஆண்டவர் இல்லாமல் போக பண்ணியிருப்பார். ஆனால் லோத்து ஒரு ஆத்துமாவை கூட அவன் ஆதாயம் படுத்தலை. 2 மருமக்கமார்கிட்ட பேசுகிறாங்க, ஆண்டவர் இங்கே அழிக்க போகிற, நீங்கள் என் கூட வந்துருங்கன்னு சொல்லி. அவங்க கூட கடைசியில் வரல, தாமதிக்கிறாங்க. பொழுது விடிந்தாச்சு, நீங்கள் அந்த மலைக்கு ஏறி போங்க. மலைக்கு ஏறி போகிறது கூட அவங்களால முடியல, தாமதிக்கிறாங்க. அந்த தேவ மனுஷர்கள் அவங்க பிள்ளைகளோட கரங்களையும் அவங்க மனைவியோட கரங்களையும் லோத்தோட கரங்களை பிடித்து அவங்க கொண்டு போய் விடுறாங்க. ஐயோ, பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்குது, அந்த சின்ன ஊருக்கு நாங்கள் போயிடுறோம்,
அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்கிறாங்க. அதையும் கூட அவங்க சரி நீங்கள் அங்கே ஓடி போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நான் நீதிமா, என்னிடத்துல என்ன பாவம் இருக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன், தேவனுக்கு பயப்படுறேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வசன வார்த்தை கீழ்ப்படுகிற ஆலயத்துக்கு போகிறேன், எல்லா காரியத்தை உண்மையுள்ளவர் தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பட்டணத்தில் ஏன் ஆண்டவர் நிலைநிறுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதான அக்கிரமம் நிறைந்த மக்களுக்காக ஜெபிக்கவும் சுவிசேஷத்தை சொல்லவும் தான். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு ஆத்துமாவையாவது நம்ம ஆதாயப்படுத்துகிறோமா? நாம் கேட்ட சத்தியத்தின்படி அவர்களை வழிநடத்துவதற்கு நம்ம வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அதுதான். 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்ததான பொறுப்பை நம்ம நிறைவேற்றும் பொழுது, நம்ம பட்டணத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, அவங்களை கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைத்து வர நம்ம ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மளை பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, நான் நல்லா தான் இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு ஆராதனை கூட நாங்கள் மிஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி நம்மளை நாமே நீதிமானாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம எந்தெந்த ஊரில் எப்பேற்பட்ட காரியங்களை, எந்தெந்த தெருவில், எந்தெந்த வீதியில் நம்ம குடியிருக்கிறோமோ அங்கே ஒவ்வொரு ஆத்துமாவும் அழிந்து போகிறதற்கு நம்மளே ஒரு காரணமாக இருப்போம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறதான கேள்வி இதுதான். அவங்களை எல்லாம் நம்ம வழி நடத்தும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவங்கள நிச்சயமாய் சுவிசேஷத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, அவங்க பாவங்களிலிருந்து சாப கட்டுகளிலிருந்து நம்ம என்னைக்கு அதை உணர்த்தி அவங்களுக்காக ஜெபித்து அந்த ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை குறித்து, நம்மளுடைய எல்லா காரியங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். லோத்தை போல தான் மாத்திர நீதிமானாக இருந்தால் பத்தாது, அந்த ஊரில் ஒரு ஆத்துமா அழிந்து போகுதுன்னு அதற்கு நீங்களும் நானும் தான் பிரியமானவர்களே அதற்கு ஒரு உத்தரவாதம். நிச்சயமாகவே இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.